இன்னைக்கு என்னோட ஃபேவரைட் புக்குகள்ல ஒன்னான ஹார்வெக்கர் எழுதின சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மில்லியனர் மைண்ட் பத்தி சொல்றேன். அந்த புத்தகத்தோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி என்னன்னா, பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள 17 முக்கியமான வித்தியாசங்கள் பத்தி ஆசிரியர் சொல்ற இடம்தான். முதல் வித்தியாசம், பணக்காரங்கள் பெருசா யோசிப்பாங்க, ஏழைகள் சின்னதா யோசிப்பாங்க. நீங்க எப்பவாவது கடைக்கு போய் 50 அல்லது 60 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறதுக்காக எல்லா கடைகள்லையும் பல மணி நேரம் சுத்தி விலை குறைஞ்ச சாமான்கள் தேடி இருக்கீங்களா? அல்லது ஒரு ஃப்ரீ ஹாம்பர்கர் வாங்க 1 மணி நேரம் வரிசையில காத்து நின்னதுண்டா? அப்படி பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை மனப்பான்மை இருக்குன்றதான் அர்த்தம். கடைக்கு போகும்போது பணத்தை மிச்சப்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் செலவழிச்சு எவ்வளவு பணம் மிச்சப்படுத்த போறீங்கன்றது தான் முக்கியம். 1 மணி நேரம் சுத்தி விலை குறைஞ்ச ஆரஞ்சு பழம் வாங்கி 50 ரூபாய் சேமிச்சிங்கன்னா உங்க 1 மணி நேரத்தோட மதிப்பு 50 ரூபாய் தான். ஆனா பணக்காரங்களுக்கு 50 ரூபாய் சேமிக்கிறது முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க நேரத்தோட மதிப்பு நல்லா தெரியும். அவங்க 1 மணி நேரத்துல என்ன புதுசா பண்ணலாம், அது மூலமா 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு எப்பவும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வித்தியாசம், பணக்காரங்கள் ரிசல்ட் பார்த்து சம்பளம் வாங்குவாங்க, ஏழைகள் டைம் பார்த்து சம்பளம் வாங்குவாங்க. ஃப்ராங்கா சொல்லணும்னா, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னு யாருக்கும் கவலை கிடையாது. அவங்களுக்கு வேணும் ரிசல்ட் தான். உங்க கஸ்டமர் நீங்க நூற்றுக்கணக்கான மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணீங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க. அது ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்டா இருந்தா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னாலும் அதை வாங்குவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியம் ரிசல்ட் தான். அது நல்லா இருந்தா நீங்க 2 மணி நேரம் செலவு பண்ணி செஞ்சிருந்தாலும் வாங்குவாங்க. உதாரணமா, நான் இந்த வீடியோவுக்காக எவ்வளவு நேரமும் மெனக்கெடலும் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு கவலை கிடையாது. வீடியோ நல்லா இருந்தா நீங்க பாப்பீங்க, இல்லைன்னா வேற வீடியோ போட்டு பார்ப்பீங்க. நான் இந்த வீடியோவுக்காக 100 மணி நேரம் செலவு பண்ணேன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு பொருட்டும் கிடையாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க ஒரு காலம் 100 மணி நேரம் வேலை பார்த்து இந்த வீடியோவை எடுத்திருக்கான், அதனால இந்த லோ குவாலிட்டி வீடியோவை பார்த்துடலாம்னு சொல்லவே மாட்டீங்க. முக்கியம் ரிசல்ட் தான். நீங்க எவ்வளவு நேரமும் மெனக்கெடலும் போட்டிங்கன்றது கிடையாது. உங்க உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சம்பளத்துக்காக வேலை செய்யாதீங்க, ரிசல்ட்டுக்காக வேலை செய்யுங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு. பணக்காரங்கள் அவங்க மதிப்புலையும் ரிசல்ட் கொடுக்கிற திறமையிலையும் நம்பிக்கை வைப்பாங்க. ஏழைகள் அப்படி கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு நிலையான சம்பளம் ரொம்ப முக்கியமா இருக்கு. மூணாவது வித்தியாசம், பணக்காரங்கள் ரெண்டுமேன்னு யோசிப்பாங்க, ஏழைகள் இது இல்லைன்னா அதுன்னு யோசிப்பாங்க. ஏழைகளுக்கு எப்பவும் எதுவுமே போதாதுன்னு தோணும், எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு நம்புவாங்க. பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு தோணும், நீங்க உண்மையிலேயே நினைக்கிற எல்லாத்தையும் பெற முடியும்னு நம்புவாங்க. ஏழைகள் பஞ்சத்துல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பணக்காரங்கள் எல்லாமே ஏராளமா இருக்குன்னு நம்புவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கரியர் வேணுமா, இல்ல குடும்பத்தோட நெருக்கமான உறவு வேணுமா? ரெண்டுமே வேணும்னு நினைக்கலாமே. பிசினஸ்ல கவனம் செலுத்தணுமா, அல்லது ஜாலியா இருந்து விளையாடணுமா? ரெண்டுமே செய்யலாமே. பொன்னிற கேர்ள் ஃப்ரெண்டா அல்லது கருப்பு நிற கேர்ள் ஃப்ரெண்டா? 2 பேருமே இருக்கலாமே. கடைசி வரி ஜோக் தான், ஆனா நீங்க என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்பணக்காரங்கள் எப்பவும் ரெண்டுமே வேணும்னு நினைப்பாங்க, ஏழைகள் எப்பவும் ஒன்னைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏழைகள் இந்த உலகத்தை ஒரு கேக் மாதிரி பார்ப்பாங்க, எல்லாரும் ஒரு துண்டு எடுத்துட்டா கேக் சீக்கிரம் தீர்ந்துடும்னு நம்புவாங்க. ஆனா பணக்காரங்கள் இந்த உலகத்தை ஒரு ஓப்பன் புஃபே மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ஐட்டம் தீர்ந்துட்டா வெயிட்டர் இன்னும் கொண்டு வந்து வைப்பாரு, நீங்க எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடலாம். பணமும் வாழ்க்கையோட மற்ற அம்சங்களும் 2ல ஒன்னைத்தான் தேர்ந்தெடுக்கணும்னு ஏழைகள் நம்புவாங்க. பணத்தையும் சந்தோஷத்தையும் 2ஐயும் நீங்க தேர்ந்தெடுக்க முடியாதா? முடியும், கண்டிப்பா முடியும். பணம் முக்கியம், சந்தோஷமும் முக்கியம்தான். 2ஐயும் அடையலாம். பணக்காரனா ஆகிறதை பத்தி நிறைய பேருக்கு நெகட்டிவ் உணர்வுகள் இருக்கு. பணக்காரனா ஆனா கெட்டவனா மாறிடுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால பணக்காரனா இருக்கணுமா இல்ல நல்லவனா இருக்கணுமான்னு 2ல 1 தான் தேர்ந்தெடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்காக பணம் இல்லாமலேயே இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அவன் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டான், அல்லது
பணம் இந்த ஆளையே மாத்திடுச்சுன்னு யாராவது சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா என்னோட நம்பிக்கை என்னன்னா, பணம் உங்களை மாத்தாது. நீங்க ஏற்கனவே எப்படி இருக்கீங்களோ அதையே இன்னும் அதிகப்படுத்தும். நீங்க நல்லவங்களா இருந்தா பணம் உங்களை பணக்கார நல்லவங்களா மாத்தும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு பிடிக்கும்னா பணம் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். இல்ல நீங்க ஒரு அயோக்கியனா இருந்தா பணம் உங்களை பணக்கார அயோக்கியனா மாத்தும். பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கெட்ட காரியங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க ஏற்கனவே கெட்டவன் தான். பணம் வந்ததுனால அது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 4வது வித்தியாசம், பணக்காரங்கள் வாய்ப்புகளை பார்ப்பாங்க, ஏழைகள் தடைகளை பார்ப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வித்தியாசம். நான் எப்போ புது ஐடியா ஒன்று ஃபீல் பண்ணாலும் அது பத்தி ஃபீட்பேக் கேட்கறதுக்காக மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். கொஞ்ச பேராவது அந்த ஐடியால இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஒத்துக்கிட்டாலும் அது கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளையும் கவனிப்பாங்க. ஆனா அப்படி பார்க்கறது ரொம்ப அபூர்வம். எப்பவும் நான் சொல்ற ஐடியா எப்படி ஃபெயில் ஆகும்னு மட்டும்தான் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏழைகளோட யோசனையும் இப்படித்தான் இருக்கும். அவங்க எப்பவும் தடைகளை, ரிஸ்க்குகளை பார்ப்பாங்க, ப்ராப்ளம்ஸ்ல கவனம் செலுத்துவாங்க. ஆனா பணக்காரங்களோ வாய்ப்புகளை கவனிப்பாங்க. ஏழைகள் பயத்தின் அடிப்படையில முடிவுகளை எடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் என்ன தப்பு நடக்கலாம்னு அவங்களோட மனசு எப்பவும் யோசிச்சுட்டே இருக்கும். அவங்களோட மனநிலையே இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்றது, அல்லது இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ப்ராப்ளம்ஸ் கண்டுக்காதீங்கன்னு சொல்லல. ப்ராப்ளம்ஸ் வரும்போது கவனிச்சுக்கோங்க. ஆனா அந்த பயமும் ப்ராப்ளம்ஸும் உங்களை தடுக்க விட்டுடாதீங்க. நீங்க ப்ராப்ளம்ஸ்ல கவனம் செலுத்தினா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் கிடைக்கும். நீங்க வாய்ப்புகள்ல கவனம் செலுத்தினா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் இந்த உலகத்தோட சிம்பிள் விதி. 5வது வித்தியாசம், பணக்காரங்கள் பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல்லான மக்களோட சேர்ந்து இருப்பாங்க. ஏழைகள் நெகட்டிவான சக்சஸ் ஆகாத மக்களோட சேர்ந்து இருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கழுகுகளோட சேர்ந்து பறக்கணும்னு நினைச்சா வாத்துங்களோட சேர்ந்து நீந்த கூடாது. உங்க இலட்சியம் பணக்காரனா ஆகணும்ங்கிறது தானா, பணக்கார மக்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பணக்காரர்களோடையும் சக்சஸ்ஃபுல்லானவங்களோடையும் பழகுங்க. அவங்கள ஒரு மாடலா பாருங்க. அவங்க என்ன செய்றாங்களோ அதையே செய்யுங்க. அவங்க என்ன புத்தகம் படிக்கிறாங்களோ அதையே படிங்க. அவங்க பணக்காரங்களா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. உதாரணமா, நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க துறையில இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான சேனல்களை பாருங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, அவங்க வீடியோ எவ்வளவு நேரம் இருக்கு, அவங்க ஸ்டைல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க. அவங்க செய்யற அதே விஷயத்தை நீங்களும் செஞ்சு அதே மனப்பான்மையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அவங்கள மாதிரியே ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்படி சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வரும். நீங்க எல்லாரையும் காப்பி அடிக்க சொல்றீங்களா, ஒரிஜினலா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா, மற்றவங்களோட வேலையை திருட சொல்றீங்களான்னு கேட்பாங்க. இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. இந்த காலத்துல எல்லாருமே மார்க் சக்கர்பர்க் மாதிரி ஆகணும், அடுத்த ஃபேஸ்புக்கை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னை மாதிரி ஒரு சாதாரண ஆளா நீங்க இருந்தா சக்சஸ்ஃபுல்லான ஆட்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க ஒரிஜினல் இல்லாம போயிட மாட்டீங்க. உதாரணமா, நான் இப்போ சொல்ற அதே புத்தகத்தை பத்தி ஒரு சம்மரி வீடியோ பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ற அதே அனிமேஷன் ஃபார்மட்டையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் நீங்களும் யூஸ் பண்ணுங்க. அப்பவும் உங்க கண்டென்ட் உங்களுக்குன்னு தனித்துவமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி குரல் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தனி விளக்கம் கொடுக்கிற விதம் இருக்கு. நீங்க அதே மாதிரி செஞ்சாலும் உங்க கண்டென்ட் என்னோட கண்டென்ட்டை விட வித்தியாசமா தான் இருக்கும். இப்பவே நிறைய சேனல்கள் நான் செய்யற அதே விஷயத்தை தான் செய்யறாங்கன்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த சேனல் வளர்ந்துட்டே தான் இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என்னை பத்தி பெருமைப்பட்டுக்கவோ, என் சேனல் எவ்வளோ பெரிய சேனல் பாருங்கன்னு சொல்லவோ இல்லை. நான் என்னை பத்தி பேசுறதுக்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நான் உங்களுக்கு அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் பத்தி ஒரு உதாரணம் சொன்னா அவரோட கதையோட உங்களால ஒத்துப்போக முடியாது. ஆனா நீங்களும் நானும் 2 பேரும் நம்மை நாமே டெவலப் பண்ணிக்க நினைக்கிற சாதாரண ஆட்கள். இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்னை சுத்தி பணக்காரங்கள் யாருமே இல்லை. அப்போ நான் எப்படி பணக்காரர்களையும் சக்சஸ்ஃபுல்லான ஆட்களையும் சுத்தி வச்சுக்க முடியும்னு நிறைய பேர் கேட்குறாங்க.
பாருங்க, உங்க கூடவே அவங்க உட்கார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்க புத்தகங்களை படிக்கலாம், வீடியோக்களை பார்க்கலாம். அர்னால்ட் ஸ்வார்ஸ்நேகர் உங்களோட பழக வரமாட்டாரு, நீங்க அவரை ஃபாலோ பண்ணி உடம்ப 6 பேக் வைக்கிறதுக்கு. ஆனா அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. அப்போ அந்த புத்தகத்தை படிக்க வேண்டியது தானே, அல்லது அவரோட வீடியோவை பார்க்க வேண்டியது தானே? எனக்கு பணக்கார நண்பர்கள் யாரும் கிடையாது. இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுற ஆசிரியர்கள் தான் என்னோட பணக்கார நண்பர்கள். நான் அவங்களோட புஸ்தகத்தை படிச்சும் வீடியோ பார்த்தும் அவங்க பாட்காஸ்ட் கேட்டும் தான் அவங்களோட பழகிறேன். 6வது வித்தியாசம், பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், அதை அடையிறதுக்காக முழு முயற்சியும் செய்வாங்க. ஏழைகளுக்கு வெறும் பணக்காரனா ஆகணும்னு மட்டும்தான் ஆசை. நீங்களும் உங்க நண்பரும் ஊருக்கு நடுவுல சுத்திட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தோசை சாப்பிடணும்னு ஆசை. உங்க நண்பர் கடைக்காரங்கிட்ட போய், ஹலோ, எனக்கு ஒரு தோசை வேணும், ஒரு தோசை கொடுங்க ப்ளீஸ் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைக்காரருக்கு ஒன்னும் புரியாது. என்ன மாதிரியான தோசை வேணும்னு உங்க நண்பர்கிட்ட கேட்பாரு. ஏன்னா நிறைய விதமான தோசை இருக்கு. பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிற ஏழைகளோட அணுகுமுறையும் இது மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு பணக்காரனா ஆகணும்னு ஆசைதான், ஆனா அவங்களுக்கு பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சரியா தெரியலன்னா அந்த தோசை விற்கிற பொண்ணு அவளுக்கு பிடிச்ச தோசையை உங்களுக்கு கொடுத்துடுவா. நீங்களும் அதை வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்க அந்த கடைக்கார பொண்ணுகிட்ட போய், ஹலோ, எனக்கு ஒரு முட்டை தோசை வேணும், அதோட சீஸும் வேணும், ஆனா இந்த மாதிரி பிரெட் வேண்டாம், அந்த கோதுமை ரவை இருக்கிற கருப்பு பிரெட் கொடுங்க, வெங்காயம் வேண்டாம், வெள்ளரிக்காயும் தக்காளியும் போட்டு அதை டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? நீங்க கேட்ட மாதிரியே அந்த பொண்ணு தோசை கொடுத்துடுவா. அதே மாதிரிதான் பணக்காரங்களும். அவங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா இருக்கும். ஏழைகளுக்கு தான் என்ன வேணும்னு சரியா தெரியாது. உங்களோட பணக்கார வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். அங்க எப்படி போறதுன்னு ஒரு பிளானும் வேணும். உதாரணமா, என்னை பொறுத்த வரைக்கும் பணக்கார வாழ்க்கைனா நான் எப்போ வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் வேலை செய்யறதுக்கான சுதந்திரம் இருக்கணும். நான் எப்போ வேணும்னாலும் டாக்ஸில் போக முடியணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போய் வியர்த்து வழியறது எனக்கு பிடிக்காது. அதுவும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா விலைய பார்க்காம மெனுவை பிரிச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ண முடியணும். வருஷத்துக்கு 2 தடவை எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு ஒரு நல்ல டூர் போக முடியணும். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பண பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு உதவி செய்ய முடியணும். செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு எழுந்து பூங்காவுக்கு போய் வாக்கிங் போக முடியணும். நடுப்பகல்ல ஜிம்முக்கு போய் எனக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ வீட்டுக்கு வர முடியணும். இதுதான் என்னோட பணக்கார வாழ்க்கை. இதை எப்படி அடையிறதுங்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. 7வது வித்தியாசம், பணக்காரங்கள் தங்களையும் அவங்களோட மதிப்புகளையும் ப்ரோமோட் பண்ணிக்க தயாரா இருப்பாங்க. ஏழைகளுக்கு விற்கிறது ப்ரோமோட் பண்றதுன்னா ஒரு மாதிரி நெகட்டிவா தோணும். இதை இப்படி சொல்லலாம், ஒரு நோய்க்கு மருந்து உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நோயால கஷ்டப்படுற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த மருந்தை மறைப்பீங்களா? நிச்சயமா இல்லை தானே. அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருக்கிற விஷயம் மக்களுக்கு உண்மையிலேயே உதவும்னு நீங்க நம்பினா அதை ப்ரோமோட் பண்றது உங்க கடமை. அதை ப்ரோமோட் பண்ணலைன்னா நீங்க உண்மையிலேயே மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி தான். நீங்க விற்கிற அந்த ப்ராடக்ட் என் வாழ்க்கையையே மாத்தக்கூடியதா இருக்கலாம். ஆனா நீங்க அதை ப்ரோமோட் பண்ணலைன்னா என் வாழ்க்கையை மாத்திக்கிற வாய்ப்பை நான் இழந்துடுவேன். ப்ரோமோஷனை வெறுக்கிறது சக்சஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய தடையில ஒண்ணு. விற்கிறது, ப்ரோமோட் பண்றது இதெல்லாம் பிடிக்காதவங்க பொதுவா காசு பணம் இல்லாம தான் இருப்பாங்க. உங்க ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் பத்தி நீங்க மக்கள்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னா உங்க பிசினஸ்ல நீங்க எப்படி நிறைய சம்பாதிக்க முடியும்? நீங்க என்ன வேலை செஞ்சாலும் விற்கிறதுலயும் ப்ரோமோட் பண்றதுலயும் கெட்டிக்காரங்களா இருக்கணும். நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சத்திலையும் ஏதோ ஒரு விதத்துல விற்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு, ஷாப்பிங் போறதுக்கு பதிலா ஹோட்டலுக்கு சாப்பிட போகலாம்னு உங்க மனைவிய சம்மதிக்க வைக்கிறப்போ நீங்க விற்கிறீங்க. உங்க பொண்ணு படிக்கணும்னு சொல்றப்போ நீங்க விற்கிறீங்க. சொல்லப்போனா இந்த நொடியில நானும் விற்கிறேன். என் வீடியோவை நான் உங்களுக்கு விற்கிறேன். நீங்க உங்க நேரத்தை கொடுத்து அதை வாங்குறீங்க. உங்க வாழ்க்கையிலிருந்து கொஞ்ச நிமிஷங்களை நீங்க எனக்கு கொடுக்குறீங்க.
என் வீடியோவை நான் உங்களுக்கு விற்கிறதுல எனக்கு எந்த வெட்கமும் இல்லை. அதை ப்ரோமோட் பண்றதுலயும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கறதுலயும் எனக்கு எந்த வெட்கமும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருக்கிற ஐடியாக்கள் உங்க மனநிலையை மாத்த உண்மையிலேயே உதவும்னு எனக்கு தெரியும். 8வது வித்தியாசம், பணக்காரங்கள் என் வாழ்க்கைய நான் தான் உருவாக்குறேன்னு நம்புவாங்க. ஏழைகள் என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதான் நம்புவாங்க. நீங்க பணக்காரர் ஆகணும்னு நினைச்சா நீங்க தான் உங்க வாழ்க்கை வண்டியை ஓட்டுற டிரைவர்னு நம்பணும். ஏழைகள் வாழ்க்கையில ஒரு பாசஞ்சர் மாதிரி தான் பயணம் செய்வாங்க. ஆனா பணக்காரங்களோ எப்பவும் டிரைவர் சீட்டில் தான் உட்காருவாங்க. லாட்ரி சீட்டு வாங்கி நிறைய பணம் செலவழிக்கிறது எப்பவும் ஏழைகள் தான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யாராவது அவங்க பேரை ஒரு தொப்பியிலிருந்து எடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்கள பணக்காரங்களா மாத்திடுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கும். ஏழைகள் அவங்க நிலைமையை நியாயப்படுத்துவாங்கன்னும் ஏக்கர் சொல்றாரு. பணம் முக்கியம் கிடையாது, சந்தோஷமும் அன்பும் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒப்பிடுறது சரியில்லை. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உங்க காலு முக்கியமா இல்ல கை முக்கியமா? நீங்க இப்போ என்ன முட்டாள்தனமான கேள்வி இதுன்னு சொல்றீங்க தானே? ரெண்டுமே முக்கியம் தானே? நீங்க சொல்றது அப்படியே சரி, ரெண்டுமே முக்கியம். அதே மாதிரி தான் பணமும் சந்தோஷமும் ரெண்டுமே முக்கியம். பணமும் அன்பும் ரெண்டுமே முக்கியம். சாப்பாடும் தண்ணியும் ரெண்டுமே முக்கியம். ஏழைகள் மற்றவங்களையும் குறை சொல்லுவாங்க. எது நடந்தாலும் அது அவங்க தப்பு கிடையாது, எப்பவும் மற்றவங்க தப்பு தான். அவங்க எப்பவும் ஒரு விக்டிம் மாதிரி தான் நடந்துப்பாங்க. என்னோட 2 சொந்தக்கார பசங்க ஒரே கிராமத்துல வளர்ந்தாங்க, ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க, ஒரே டீச்சர்ஸ் தான். 2 பேருக்கும் அப்பா அம்மா ஏழைகள் தான். இன்னைக்கு ஒருத்தன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், இன்னொருத்தன் அப்படி இல்லை. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 பேரும் அவங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஒரே காரணத்தை தான் சொல்றாங்க. ஏழையா இருக்கிற அந்த பையன் தன்னோட ஃபெயிலியருக்கு காரணமா மோசமான கல்வி முறையை, ஏழையா இருக்கிற அப்பா அம்மாவை, அரசாங்கத்தையும் இந்த சட்டத்தையும் திட்டுவான். ஆனா பணக்காரனா இருக்கிற அந்த பையனும் சக்சஸ் ஆகிறதுக்கு இதே காரணங்களை தான் சொல்றான். எனக்கு ஸ்கூல் சிஸ்டம் மோசமா இருக்குன்னு தெரியும், எங்க அப்பா அம்மா ஏழைங்கன்னும் தெரியும், அதனால நானே படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றான். அவன் யாரையும் எதையும் குறை சொல்ல மாட்டான். ஏழைகள் ஏழைகளா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. புலம்பும் போது அவங்க வாழ்க்கையில என்ன தப்புன்றதான் கவனிப்பாங்க. நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் பெருசா வளரும். அதனால அவங்களுக்கு தப்பு தான் அதிகமாகிட்டே போகும். 9வது வித்தியாசம், பணக்காரங்கள் அவங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, ஏழைகள் அவங்க பணத்தை சரியா மேனேஜ் பண்ண மாட்டாங்க. பணம்னா ஒரு டூல் தான். உங்க கம்ப்யூட்டர் அல்லது டெலிஃபோன் மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும். நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதை கத்துக்க நிறைய மணி நேரம் செலவழிக்கிறோம். ஆனா பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்பிள் விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பணம் எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டா இது ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வாரம் முழுக்க 9 மணி நேரம் வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையையே வித்துத்தானே பணம் சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கத்துக்கிறப்போ நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏழைகள் அவங்களோட பண பிரச்சனைகளை பத்தி எவ்வளவு புலம்புறாங்களோ அதை பார்த்தா பணத்தை பத்திய அடிப்படைகளையாவது கத்துக்கணும்னு தோணும். ஆனா அப்படி அவங்க செய்யறதே இல்லை. பணக்காரங்கள் ஏழைகளை விட அதிக புத்திசாலிகள் கிடையாது. அவங்களுக்கு பணத்தை பத்தின பழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமா சப்போர்ட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். பணத்துல மாஸ்டர் ஆகணும்னா பணத்தை மேனேஜ் பண்ண தெரியணும். என்கிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் பணத்தை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்றது ஒரு குண்டான ஆள் நான் 20 கிலோ எடை குறைச்சதுக்கு அப்புறம்தான் உடற்பயிற்சியும் டயட்டும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற மாதிரி. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்க சரியா கையாள ஆரம்பிக்கணும். அப்புறம்தான் இன்னும் நிறைய பணம் கையாள உங்களுக்கு கிடைக்கும். உங்க பையனுக்கு அவனோட சைக்கிளை கூட சரியா கையாள தெரியலன்னா நீங்க அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அதே லாஜிக் தான் இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் பொருந்தும். இந்த உலகம் சொல்லும், உங்ககிட்ட இருக்கிறத நீங்க சரியா கையாள முடியும்னு காட்டும் வரைக்கும் உங்களுக்கு அதிகமா எதுவும் கிடைக்காது. கடன் வாங்கித்தான் வாழ்க்கையை ஓட்டணும்னாலும் அந்த பணத்தை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசிரியர் சொல்றாரு.
பண மேலாண்மை தசைகளை உடற்பயிற்சி செய்யறது தான் ரொம்ப முக்கியம். அப்போதான் அது ஒரு பழக்கமாக மாறும். முதல்ல அந்த பழக்கத்தை உருவாக்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமா, தினமும் காலையில ஜிம்முக்கு போய் 100 கிலோ வெயிட் வச்சு ஸ்குவாட்ஸ் பண்ணணும்னு உங்க இலக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 1 கிலோ போர்வையை தூக்கி கத்துக்கணும். போர்வையை தூக்கிட்டு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பழக்கமே உங்களுக்கு இல்லைன்னா நீங்க உங்க இலக்கை அடையவே முடியாது. உங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்ண ஆசிரியர் 5 அக்கவுண்ட் ஆரம்பிக்க சொல்றாரு. முதலீட்டு அக்கவுண்ட், ஜாலி அக்கவுண்ட், கல்வி அக்கவுண்ட், கொடுக்கிற அக்கவுண்ட், செலவு அக்கவுண்ட். உங்க டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்துல 10% உங்க முதலீட்டு அக்கவுண்ட்ல போடணும். அதுதான் தங்க முட்டையிடுற வாத்து. அதே 10% அளவு பணம் உங்க ஜாலி அக்கவுண்ட்லயும் போடணும்னு எக்கர் சொல்றாரு. மாத கடைசியில இந்த பணத்தை ஜாலியான விஷயங்களுக்கு செலவழிக்கணும். இந்த பணத்தை செலவழிக்கிறப்போ நீங்க பணக்காரரா இருக்கிற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணணும். எப்பவும் சேமிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களுக்குள்ள இருக்கிற ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற பகுதி மற்ற அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை காலி பண்ண ஆரம்பிச்சிடும். 10வது வித்தியாசம், பணக்காரங்கள் அவங்களோட பிரச்சனைகளை விட பெரியவங்க, ஏழைகள் அவங்களோட பிரச்சனைகளை விட சிறியவங்க. சக்சஸ் ஆகணும்னா உங்க ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணவோ அவற்றை ஒழிக்கவோ முயற்சி பண்ணக்கூடாது. உங்களை நீங்களே பெருசா வளர்த்துக்கிட்டா எந்த ப்ராப்ளமையும் உங்களை விட சின்னதா தெரியும். இதுதான் சக்சஸ் ஆகிறதுக்கான சீக்ரெட். நீங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரத்தான் போகுது. பிரச்சனையோட அளவு ஒரு விஷயமே கிடையாது. முக்கியமான விஷயம் உங்க அளவு தான். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கையாள முடியுமோ அவ்வளவு பெரிய பிசினஸை கையாள முடியும். எவ்வளவு பெரிய பொறுப்பை கையாள முடியுமோ அவ்வளவு அதிகமான ஆட்களை மேனேஜ் பண்ண முடியும். அவ்வளவு அதிகமான பணத்தை கையாள முடியும். நாம ப்ராப்ளம்ஸ்னு சொல்ற விஷயங்கள் உண்மையிலேயே வெறும் சூழ்நிலைகள் தான். நாம தான் அவற்றை ப்ராப்ளம்ஸா மாத்துறோம். சில பேர் சூழ்நிலைகளை ப்ராப்ளம்ஸா மாத்திடுவாங்க. சில பேருக்கு அது ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஒரே சூழ்நிலை எப்படி ஒருத்தருக்கு ப்ராப்ளமா இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கு, அது அந்த ஆளை பொறுத்து தான். அது உங்களை பொறுத்து தான். உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டா நீங்க ஃபீல் பண்ணி புலம்பிட்டு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து இருக்கலாம். அல்லது அந்த ஃப்ரீ டைம்ல உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். 11வது வித்தியாசம், பணக்காரங்கள் எல்லாத்தையும் நல்லா வாங்கிக்கிறவங்க, ஏழைகள் எதையும் சரியா வாங்கிக்காதவங்க. ஒருத்தன் சரியா வாங்கிக்காதவன்னா அவனுக்கு எதையும் நல்லா வாங்கிக்கிறது தெரியாதுன்னு அர்த்தம். நாம என்னென்ன வாங்கிக்கிறோம்? பாராட்டு, புகழ்ச்சி, பணம், பரிசு, இன்னும் நிறைய விஷயங்கள் வாங்கிக்கிறோம். நம்மள பலருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். நாம் அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கோம்னு ஆசிரியர் சொல்றாரு. அது தப்பு, நீ சரியா செய்யல, என்னடா பண்ணுன, இப்படித்தான் நம்ம வளர்ந்த காலத்துல எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் நாம போதாதுன்னு ஃபீல் பண்றதை வலுப்படுத்தும். நமக்கு நாமே போதாதுன்னு ஃபீல் பண்றது தான் நாம சரியா வாங்கிக்காதவங்களா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இனிமே யாராவது உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அதை வாங்கிக்கோங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொன்னா, என்னது, இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப மோசமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா தேங்க்ஸ்னு சொல்லுங்க. இவ்வளவுதான் சிம்பிள். தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அந்த பாராட்டை வாங்கிக்கிங்க. எக்கர் சொல்றாரு, இது கொஞ்சம் ஃபேனியா இருக்கும். நான் பணம் இல்லாம இருந்தப்போ தரையில ஒரு பைசா கிடந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டேன். ஆனா இப்போ நான் பணக்காரனா ஆனதுக்கு அப்புறம் பணம் மாதிரி தெரிகிற எதையும் குனிஞ்சு எடுத்துடுவேன். அப்புறம் அதை முத்தம் கொடுத்து நான் ஒரு பண காந்தம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு உறக்க சொல்லுவேன். 12வது வித்தியாசம், பணக்காரங்கள் பண விளையாட்டை ஜெயிக்கிறதுக்காக விளையாடுவாங்க, ஏழைகள் பண விளையாட்டை தோக்காம இருக்கிறதுக்காக விளையாடுவாங்க. ஸ்போர்ட்ஸ்ல டிஃபென்ஸ் மட்டும் விளையாடி அஃபென்ஸ் விளையாடாத டீமால ஜெயிக்கிறது கஷ்டம். துரதிர்ஷ்டவசமா பெரும்பாலான மக்கள் பண விளையாட்டை டிஃபென்ஸ்ல விளையாடுறாங்க. அவங்களோட முக்கிய கவலை செல்வமும் ஏராளமான பணமும் இல்ல, பிழைப்பு தான். ஏழைகளுக்கு பில்ல கட்டுற அளவுக்கு பணம் இருந்தா போதும். நோக்கம்னு ஒண்ணு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க நோக்கமே பில் கட்டுற அளவுக்கு பணம் வேணும்ங்கிறது தான்னா உங்களுக்கு கிடைக்க போறதும் அதுதான். ₹1 கூட அதிகமா கிடைக்காது. நீங்க உயரமா இலக்கு வைக்கணும். வானத்து நட்சத்திரத்தை நோக்கி சுட்டா அது தவறினாலும் நிலாவை தொட வாய்ப்பு இருக்கு.
ஆசிரியர் சொல்றாரு, உங்க குறிக்கோளே ஒரு கம்ஃபர்டபுள் வாழ்க்கை தான்னா நீங்க ஒரு காலம் பணக்காரராகவே மாட்டீங்க. ஆனா உங்க குறிக்கோளே பணக்காரனா ஆகணுங்கிறது தான்னா நீங்க கண்டிப்பா ஒரு கம்ஃபர்டபுள் வாழ்க்கை வாழ்வீங்க. 13வது வித்தியாசம், பணக்காரங்கள் தங்களுக்காக பணத்தை கஷ்டப்பட வைப்பாங்க, ஏழைகள் பணத்துக்காக கஷ்டப்படுவாங்க. நீங்க உங்க பணத்துக்காக வேலை செய்யணும்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா பணக்காரங்களுக்கு இந்த நிலைமை தற்காலிகம்தான். ஏழைகளுக்கு இது ஒரு முடிவில்லாத விஷயம். பணக்காரங்கள் நம்புறது என்னன்னா, உங்க பணம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். உங்க இடத்த பிடிக்கணும்னா முதல்ல நீங்க தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். உங்க பணம் எவ்வளவு அதிகமா உங்களுக்காக வேலை செய்யுதோ அவ்வளவு குறைவா நீங்க வேலை செய்ய வேண்டி இருக்குங்கிறதையும் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எக்கர் சொல்றாரு. முதல் குறிக்கோள், முடிஞ்ச அளவு சீக்கிரம் நிதி சுதந்திரம் அடைஞ்சுடணும். நிதி சுதந்திரம்னா என்னன்னு எக்கர் ஒரு சிம்பிளான வழியில சொல்றாரு. நீங்க வேலை செய்யாம, யாரையும் சார்ந்து இருக்காம, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னா அதுதான் நிதி சுதந்திரம். இது எப்படி சாத்தியம்? பேசிவ் இன்கம் மூலமா. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பேசிவ் இன்கம் உங்க செலவுகளை விட அதிகமா இருக்கும்போது நீங்க நிதி சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். பணக்காரனா இருக்கிறதுக்கும் நிதி சுதந்திரம் அடைஞ்சு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு புரியறதில்ல. முதல்ல பணக்காரனா ஆனாதான் நிதி சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. முதல்ல நிதி சுதந்திரம் தான் வரும். ஏன்னா அதை செய்யறது கொஞ்சம் ஈஸியும் சீக்கிரமுமான விஷயம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? 10 படிக்கட்டு இருக்கிற ஒரு ஏணியில ஏறுறது ஈஸியா? 1000 படிக்கட்டு இருக்கிற ஏணியில ஏறுறது ஈஸியா? நிச்சயமா 10 படிக்கட்டு இருக்கிற ஏணியில ஏறுறது தான் ஈஸி. சரிதானே? இந்த ஒப்பீட்டை வச்சு பார்த்தா நிதி சுதந்திரம் அடைகிறது 10 படிக்கட்டு ஏணியில ஏறுற மாதிரி, பணக்காரனா ஆகிறது 1000 படிக்கட்டு ஏணியில ஏறுற மாதிரி. முதல்ல ஈஸியான இலக்கை ட்ரை பண்ணுங்க, நிதி சுதந்திரம் அடையுங்க. உங்களுக்கு பேசிவ் இன்கம் வர ஆரம்பிச்சு நீங்க யாருக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சுன்னா அந்த ஃப்ரீ டைம்ல பணக்காரனா ஆகிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். எக்கர் தன்னோட செமினார்ல சொல்றாரு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவ ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை குறைவான ஒரு இடத்துக்கு போயிட்டா அந்த வாடகை பணமே அவளோட செலவுகளுக்கு போதுமானதா இருக்கும், கொஞ்சம் சேமிக்கவும் முடியும்னு அவளுக்கு புரிஞ்சுது. அவளும் அப்படிதான் செஞ்சா. அவ ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டுட்டு வாடகை குறைவான இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு இடத்துக்கு போயிட்டா. நிதி சுதந்திரமும் அடைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் தான் அவ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பணக்காரங்களா ஆக ஆரம்பிச்சா. அதனால முதல்ல 10 படிக்கட்டு ஏணியில கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு பேசிவ் இன்கம் வர வழி செய்யுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்ததை பத்தி யோசிக்கலாம். பேசிவ் இன்கமுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. முதலாவது, உங்களுக்காக உங்க பணம் வேலை செய்யறது. இதுல ஸ்டாக்ஸ், பேண்ட்ஸ் மாதிரியான ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கிற வருமானமும், மதிப்பு கூடக்கூடிய மற்ற சொத்துக்கள் மூலம் கிடைக்கிற வருமானமும் அடங்கும். 2வது முக்கியமான வழி, உங்களுக்காக உங்க பிசினஸ் வேலை செய்யறது. இதுல நீங்க நேரடியா ஈடுபடாமலேயே உங்க பிசினஸ் இயங்கி உங்களுக்கு வருமானம் கொண்டு வந்து கொடுக்கும். இதுக்கு ரியல் எஸ்டேட் ஒரு சிம்பிள் உதாரணம். 14வது வித்தியாசம், பணக்காரங்கள் அவங்களோட நெட்வொர்த்ல கவனம் செலுத்துவாங்க, ஏழைகள் அவங்களோட வேலை வருமானத்துல கவனம் செலுத்துவாங்க. பணத்தை பத்தி பேசும்போது மக்கள் அடிக்கடி எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, அதை யாரும் கேட்கறதே இல்ல. உங்க சொத்து மதிப்பு என்ன? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. செல்வம் எப்போதுமே சொத்து மதிப்பால தான் அளவிடப்படும், வேலை வருமானத்தால கிடையாது. உங்க சொத்து மதிப்பை கணக்கிட இந்த விஷயங்களோட மதிப்பை கூட்டுங்க. 1, நீங்க வைத்திருக்கிற எல்லாமே. 2, ரொக்கமும் முதலீடுகளும், ஷேர்கள், பத்திரங்கள், ரியல் எஸ்டேட். 3, உங்க தொழிலோட தற்போதைய மதிப்பு இருந்தால். 4, உங்க வீட்டோட மதிப்பு உங்களுக்கு சொந்தமானதாக இருந்தால். அப்புறம் நீங்க கடன் வாங்கியிருக்கிற எல்லாத்தையும் கழிச்சு பாருங்க. சொத்துக்களை தேவைப்பட்டா பணமா மாத்திக்க முடியும்ங்கிறதால சொத்து மதிப்பு தான் செல்வத்தோட அளவுகோல். உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்க இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. 1, ஒரு பேப்பர்ல ஒரு நேர்கோடு போடுங்க. 2, கீழே 0ன்னு போட்டு மேல உங்களுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு வேணுமோ அதை போடுங்க.
உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய். 3, இந்த லைன்ல உங்க இப்போதைய சொத்து மதிப்பை மார்க் பண்ணுங்க. 4, உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்க இந்த லைனை அடிக்கடி அப்டேட் பண்ணுங்க. மாதம் ஒரு தடவையோ 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ. நீங்க 0லிருந்து ஆரம்பிச்சாலும் சரி, கடன்ல இருந்தாலும் சரி, இந்த பயிற்சியை செய்யுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு பழமொழி சொல்ற மாதிரி கண்காணிக்கப்படுவதுதான் முன்னேறும். 15வது வித்தியாசம், பணக்காரங்கள் பயம் இருந்தாலும் செயல்படுவாங்க, ஏழைகள் பயத்தினால செயல்படாம இருந்துடுவாங்க. புத்தகத்துல ஏக்கர் மானிஃபெஸ்டேஷன் ஃபார்முலா பத்தி பேசுறாரு. இந்த ஃபார்முலா படி யோசனைகள் தான் உணர்வுகளை உருவாக்கும், உணர்வுகள் செயல்களுக்கு வழிவகுக்கும், செயல்கள் தான் ரிசல்ட்டுகளுக்கு வழிவகுக்கும். உதாரணமா, நீங்க ஒரு டோனட்டை பத்தி யோசிக்கிறீங்கன்னா அது டோனட் சாப்பிடணுங்கிற ஆசையை உருவாக்கும். அப்புறம் நீங்க எழுந்து போய் கடைக்கு போய் ஒரு டோனட் வாங்குவீங்க. இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா உங்க எடை கூடிடும். யோசனைகளும் உணர்வுகளும் உங்க உள் உலகத்தோட பகுதி, எடை கூடுறது உங்க வெளி உலகத்தோட பகுதி. செயல், ஆக்ஷன் தான் உங்க உள் உலகத்துக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள பாலம். நீங்க செயல்படலைன்னா பணக்காரனா ஆகணும்ங்கிற உங்க யோசனைகளும் உணர்வுகளும் வெறும் வேஸ்ட் தான். நிறைய பேர் பணக்காரங்களா ஆகணும்னு இந்த மாதிரி புத்தகங்கள் படிப்பாங்க. ஆனா பெரும்பாலானவங்க அதை அப்ளை பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு புத்தகம் படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறத நிஜ வாழ்க்கையில அப்ளை பண்றீங்கன்றது தான் முக்கியம். படிச்சுட்டு அதன்படி செயல்படாம இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணோட ஃபேஸ்புக் போட்டோவை பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி, போய் நேர்ல பேசாம வெட்டி ஃபீல் பண்றது மாதிரி. செயல் அப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுன்னா அந்த செயல்களை நம்ம செய்ய விடாம தடுக்கிறது எது? பயம்தான். பயம், சந்தேகம், கவலை இதெல்லாம் சக்சஸ்க்கு மட்டும் இல்ல, சந்தோஷத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய தடைகள். பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, பணக்காரங்களுக்கு பயம் இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அவங்க செயல்படுவாங்க. ஆனா ஏழைகளுக்கு பயம் அவங்கள செயல்பட விடாது. அவங்களுக்கு கஷ்டமான எதையும் செய்ய பிடிக்காது. நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனா கஷ்டமான விஷயங்களையும் செய்ய நீங்க தயாரா இருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பயமும் கஷ்டமும் உங்களை தடுக்க கூடாது. பயம்ங்கிறது மனசோட ஒரு விளைபொருள் தான். உங்க மனசு ஒரு பயத்தை கண்டுபிடிக்கிற கருவி, சக்சஸை கண்டுபிடிக்கிற கருவி கிடையாது. நீங்க கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சா உங்க மனசு உங்களை தடுக்கிறதுக்காக 10 பயங்கரமான காட்சிகளை காட்டும். நம்ம மனசு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய டிகில் ஸ்கிரிப்ட் ரைட்டர். உங்க மனசை நீங்களே பயிற்சி கொடுத்து கட்டுப்படுத்துறது தான் நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். 16வது வித்தியாசம், பணக்காரங்கள் எப்பவும் கத்துக்கிட்டே இருப்பாங்க, வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஏழைகள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்குவாங்க. எனக்கு அது தெரியும் இங்கிற 3 வார்த்தைகள் தான் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான வார்த்தைகள்னு ஏக்கர் சொல்றாரு. கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? பதில் இதுதான், நீங்க அதை வாழ்ந்து பார்த்திருந்தா அது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், அல்லது பேசுறதும் இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. ஃப்ராங்கா சொல்லணும்னா, நீங்க பணக்காரராகவும் இல்ல, சந்தோஷமாவும் இல்லைன்னா பணம், சக்சஸ், வாழ்க்கை இதையெல்லாம் பத்தி நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும்னு அர்த்தம். இதை யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். நீங்க பணக்காரர் இல்லைன்னா நீங்க இன்னும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். நீங்க எப்பவும் செஞ்சுட்டு இருக்கிறதையே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் கிடைச்சிட்டு இருக்கிறதையே தான் கிடைக்கும். 17வது வித்தியாசம், பணக்காரங்கள் மற்ற பணக்காரர்களையும் சக்சஸ்ஃபுல்லான ஆட்களையும் பாராட்டுவாங்க. ஏழைகள் பணக்காரர்களையும் சக்சஸ்ஃபுல்லான ஆட்களையும் வெறுப்பாங்க. நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு ரொம்ப பணக்காரர் இருந்தாரு. அவர் எப்போ நம்ம ஏரியா வழியா அவரோட புது மெர்சிடிஸ்ல போனாலும் அவரோட சொகுசு வாழ்க்கைய பத்தி நெகட்டிவான கதைகள் கேட்கும். அவர் என்ன வேலை செய்யறாருன்னு நான் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டா யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாருமே அவர் ஏதோ தப்பு தண்டா வேலை செய்யறாரு, கெட்ட ஆளு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ
அவர்கிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போதான் தெரிஞ்சது அவர் குழந்தை பருவம் முழுக்க ஏழ்மையில தான் கழிஞ்சிருக்குன்னு. அதுதான் அவரை இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்க தூண்டியிருக்கு. கடைசியில அவர் ஒரு சிஇஓ ஆகிட்டாரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கை கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஏழைகள் எப்பவும் மற்றவங்களோட சக்சஸை வெறுப்போடையும் பொறாமையோடையும் காழ்ப்போடையும் பார்ப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இதுதான் கடைசி வித்தியாசம். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஐடியாவையோ பாடத்தையோ கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது உதவியா இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது இந்த சேனலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் இன்னும் நிறைய புத்தக சம்மரிகள் போடுறதுக்கும் எனக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி.